அனைவருக்கும் அன்பான வணக்கம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் என்னென்னு கேட்டிங்கன்னா, மூன்றாவது கண்ணை விழிப்படைய செய்வதற்கான இன்னொரு முக்கியமான ஒரு பயிற்சி. இந்த பயிற்சி யாராருக்கெல்லாம் பயனுள்ளதாக இருக்கும்னு கேட்டிங்கன்னா, ஸ்டூடெண்ட்ஸ் பயனுள்ளதாக இருக்கும், ஆத்ம சாதகர்கள் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும், வாழ்க்கையில் நிறைய சாதிக்கணும், ஃபோக்கஸ் பண்ணணும், ஃபோக்கஸ் இல்லைன்னு சொல்கிறீங்க இல்லையா, அவங்களுக்கு ஃபோக்கஸ் இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு இது ரொம்ப முக்கியமாக இருக்கும். நிறைய விஷயங்களை சாதிக்கணும், சாதனை நோக்கி நம்ம சென்றுக்கிட்டு இருக்கோம், படிக்கணும், டிஎன்பிஎஸ்சி படிக்கிறோம், காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ்லாம் படிக்கிறோம். நமக்கெல்லாமும் இது பயனுள்ளதாக இருக்கும். என்ன கேட்டிங்கன்னா, விளக்கு தியானம். விளக்கு தியானத்துக்கு முக்கியமான விஷயம் என்னென்னு கேட்டிங்கன்னா, விளக்கு. அந்த விளக்கு வந்து மண் விளக்காக இருந்ததுன்னா ரொம்ப சிறப்பு. இந்த விளக்கு தியானத்தை செய்கிறதுக்கான முக்கியமான நேரம்னு பார்த்தீங்கன்னா, அதிகாலை பிரம்ம முகூர்த்தத்தை செய்கிறது ரொம்ப ரொம்ப சிறப்பு. விளக்கு தியானத்தை செய்கிறதுக்கு என்ன வயது வரம்புன்னு கேட்டிங்கன்னா, 5 வயதிற்கு மேற்பட்ட குழந்தைகள்லேருந்து செய்யலாம். ஆனால் 5 வயதுக்கு மேலே இருந்தீங்கன்னா ஒரு 10 நிமிஷம் செஞ்சால் மட்டும் போதும். உங்களுக்கு கான்சன்ட்ரேஷன் பவரை இம்ப்ரூவ் பண்ணிக்கிறதுக்கு அதுவே ரொம்ப சிறந்ததாக இருக்கும். 12 வயசுக்கு மேலே இருந்தீங்கன்னா ஒரு 15 to 20 நிமிஷம் பண்ணிக்கலாம். விளக்கு தியானத்தை பற்றி முக்கியமாக சொல்லணும்னு சொன்னீங்கன்னா, இதுக்கு வந்து முக்கியமாக பசு நெய் இல்லைன்னா தேங்காய் எண்ணெய், தூய தேங்காய் எண்ணெய் இல்லை பசு நெய், இது ரொம்ப சிறந்தது. பஞ்சுத்திரி போட்டுக்கோங்க. பஞ்சுத்திரி போட்டு பசு நெய் போட்டு இந்த விளக்கை ஏற்றிக்கணும். இந்த விளக்குக்கும் நமக்கும் ஒரு 1 to 1.5 அடி கேப் இருந்தால் போதும். நம்மளோட நெத்தி போட்டுக்கு நேராக இருக்கணும் விளக்கு. அந்த ஒரு ஸ்டாண்ட் மாதிரி போட்டுக்குங்க. ஒரு ஸ்டாண்டு போட்டுட்டு அதில் விளக்க வச்சுருங்க. சுற்றி நமக்கு இருக்கக்கூடிய ரூம் வந்து இருட்டாக இருந்ததுன்னா ரொம்ப ரொம்ப சிறப்பு. யாரும் இல்லாத ரூமாக இருக்கணும், தனியாக இருக்கிற மாதிரி இருந்தால் ரொம்ப சிறப்பு. விளக்கை நமக்கு ஒரு 1.5 அடி கேப் வச்சுக்கோங்க. அந்த கேப்பில் விளக்கு ஏற்றி வச்சுருங்க. அதை வந்து கொஞ்ச நேரம் உத்து பார்க்கணும். உத்து பார்த்துட்டே இருந்தீங்கன்னா அந்த விளக்கோட பிம்பம் நம்ம கண்ணுக்கு தெரியும். அதை கண்ணில் பார்த்துட்டே இருந்துட்டு கொஞ்சம் கண்ணை மூடினீங்கன்னு சொன்னால் அந்த உங்களுடைய கண்ணுக்குள்ளே அந்த விளக்கோட பிம்பம் ஒரு பவர் மாதிரி தெரியும். எல்இடி லைட் மாதிரி சொல்லுவோம் இல்லையா, லேசர் லைட்டு மாதிரி தெரியும். லேசர் லைட்டு மாதிரி உங்களோட நெத்தி கண்ணை மூடினீங்கன்னா அதோட பிம்பம் தெரியும். இப்படி தெரியக்கூடிய பிம்பத்தை நீங்கள் கண்ணை மூடி அதை உணர்ந்து பார்த்துக்கிட்டே இருக்கணும். பார்த்துக்கிட்டே இருந்தீங்கன்னா உங்கள் மனசை ஒருமுகப்படுத்தி ஆடாமல் அசையாமல் அதை பார்த்துக்கிட்டே இருக்கணும். அதாவது அது தோன்றும் மறையும், மறைஞ்சிக்கிட்டே இருக்கும், கொஞ்ச நேரம் திருப்பி வரும். ஆனால் மறைய விடாமல் தொடர்ந்து கவனிச்சுக்கிட்டே வரணும். அதுக்கு தான் இந்த முக்கியமான விஷயத்த சொல்கிறது. இப்படி நீங்கள் மறைய விட்டீங்கன்னு சொன்னீங்கன்னா உங்களுடைய கான்சன்ட்ரேஷன் பவர் அந்த இடத்துல விலகுது அப்படின்னு தெரிஞ்சுக்கோங்க. மறைய விடாமல் தொடர்ந்து உங்களால் எவ்வளோ நேரத்துக்கு ஃபோக்கஸ் பண்ண முடியும்னு பார்த்தீங்கன்னா அது உங்களுக்கு ரொம்ப சிறப்பானது. மறைய விடாமல் ஃபோக்கஸ் பண்ண முடிஞ்சிச்சுன்னா நீங்கள் ஜெயிச்சிட்டீங்க. அது எவ்வளோ நேரத்துக்கு உங்களோட கண்டினியூ பண்ணி உங்களால் எடுத்துகிட்டு போக முடியுதுன்னு சொல்லிட்டு கொஞ்சம் கவனிச்சு பாருங்கள். தொடர்ந்து பாருங்கள். அந்த லைட், அந்த லேசர் லைட்டு மாதிரி உங்களோட கண்ணுக்குள்ளே சிவப்பாக தெரியும். அது பார்த்துக்கிட்டே இருக்கும்போது அந்த சிகப்பு நிறம் கொஞ்சமாக உங்களுக்கு பிரகாசமாகவும் மறையும். அப்போது திடீர்னு ஒரு கட்டத்தில் அதோட கலர் வந்து வெளியே மட்டும் மஞ்சள் நிறமாகவும் உள்ளுக்குள்ளே நீல நிறமாகவும் மாறும். இப்படி நீல நிறமாக மாறிச்சுன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை. அந்த நீல நிறத்தையும் கவனித்து பார்த்துக்கிட்டே வாங்க. இதை பல நாள் ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டே வந்தீங்கன்னா அதோட பெனிஃபிட்லாம் என்னென்னு உங்களுக்கே தெரியும். இந்த பயிற்சியை நானும் பயன்படுத்தியிருக்கேன். நான் பயன்படுத்தி வெற்றி கண்ட விஷயங்களையும் பயன்படுத்தி அதை அனுபவிச்சுக்கிட்டு இருக்க விஷயங்களும் தான் உங்களுக்கு சொல்கிறேன். இது ரொம்ப சிறப்பான விஷயம் தான். நான் ஸ்கூல் படிக்கிற காலத்துலேருந்து இதை நான் பயன்படுத்திக்கிட்டு இருக்க ஒரு விஷயம் தான். இதை நீங்களும் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்தீங்கன்னு சொன்னீங்கன்னா உங்களுக்கு மூன்றாவது கண் விழிப்படையும், உங்களுக்கு கான்சன்ட்ரேஷன், ஃபோக்கஸ் போன்ற விஷயங்களும் உங்களுக்கு ரொம்பவே இம்ப்ரூவ் ஆகும். தொடர்ந்து செஞ்சுட்டு வாங்க, விட்டுறாதீங்க. அட்லீஸ்ட் ஒரு 21 டேஸ்க்கு நீங்கள் இதை ஃபாலோ பண்ணி பார்த்தீங்கனாலே இதோட பெனிஃபிட்லாம் என்னென்னு தெரிஞ்சிடும். அதுக்கப்புறம் நீங்கள் விடாமல் இதை தொடர்ந்து செய்வீங்க. அதன் மூலமாக நிறைய விஷயங்கள் நடக்கும். இதுக்கு நிறைய இது சம்மந்தமாக கூட நிறைய ஹாலிவுட் மூவிஸ்லாம் கூட எடுத்திருக்காங்க. அப்படிப்பட்ட மூவிஸ்லாம் கூட இருக்குது. அதோட விஷயத்தை தெரிஞ்சுக்கணும்னு சொன்னால் அந்த மூவியோட டிஸ்கிரிப்ஷனில் நான் தரேன். அந்த மூவியை பாருங்கள். பார்த்தீங்கன்னா அதோட ஒரு சிறப்புகளும் உங்களுக்கு தெரியும். அதன் மூலமாக யாரெல்லாம் என்னென்ன சாதனை பண்ணியிருக்காங்க. ஒரு பிஸ்னஸ் மேனை கூட ஒரு நிறைய விஷயங்களை சாதிச்சிருப்பார். அந்த பிஸ்னஸ் மேனை பற்றி அதில் சொல்லியிருக்க மாட்டாங்க. ஆனால் இப்படிப்பட்ட ஒரு சிறப்பான தன்மைகளையும் இந்த ஒரு விஷயம் உங்களுக்கு தருதுன்னா இதை நீங்கள் கண்டிப்பாக பயன்படுத்தி பார்த்தீங்கன்னா தான் அதோட உண்மை விஷயம் என்னென்னு சொல்லி தெரியும். அதாவது படிக்கிற பசங்களாகவும் இதை பயன்படுத்துங்க. உங்களோட ஃபோக்கஸ் ரொம்ப நல்லாயிருக்கும். 5 வயசுக்கு மேலே இருந்தீங்கன்னா ஒரு 10 மினிட்ஸ் மட்டும் இருந்தால் போதும். 5 வயசுக்கு உட்பட்ட குழந்தைங்களை அதை செய்ய வேண்டாம். இது வந்து அவங்களுக்கு வந்து ஏற்புடையதல்ல. 12 வயசுக்கு மேலே இருந்தீங்கன்னா பிரச்சனை இல்லை, இதை நீங்கள் பண்ணலாம். இப்படிப்பட்ட ஒரு சிறப்பான ஒரு விஷயத்தை, விளக்கு தியானம்ன்ற ஒரு விஷயத்தை உங்களோட பகிர்ந்துக்கிட்டது எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம். அடுத்த பதிவில் இன்னும் இதை போன்ற சிறப்பான விஷயங்களையும் பார்க்கலாம். இதை மாதிரியான தொடர்ந்து யோகம் சம்மந்தப்பட்ட ஆன்மீக சம்மந்தப்பட்ட விஷயங்கள் உங்களுக்கு வேணும்னு சொன்னால் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தொடர்ந்து இது போன்ற விஷயங்கள் உங்களுக்கு வந்துக்கிட்டே இருக்கும். லைக் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு யாருக்காவது உங்களுக்கு ஃப்ரெண்ட்ஸுக்கும் இது தெரியும்னு சொன்னால் அவங்களுக்கும் ஷேர் பண்ணிக்கோங்க. ரொம்ப நன்றி. அடுத்த பதிவில் சந்திப்போம். வணக்கம்.